ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் ரட்சிக்கப்பட மாட்டாய் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது ரைட்டா? ஒருவேளை அந்த சான்ஸ்ல ஞானஸ்தானம் தேவையில்லை, ஏன்னா சான்ஸே கிடையாது, முக்கிறதுக்கு தான் அடிச்சுட்டா மாட்டிட்டாங்கல்ல. ஓ, அங்கே ரத்தத்திலே அவருக்கு ஞானஸ்தானம் கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, ஞானஸ்தானம் எடுக்கணுமான்னு கேட்டால் கர்த்தருடைய கட்டளை. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு நான் சொல்ல வரல, அதை வந்து சுவிசேஷத்தோட சேர்க்கணுமா அப்படிங்கிற. அதாவது நீ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ விசுவாசிக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்போ தான் ரட்சிப்பு. செகண்ட் ஹாஃப்ல வரதை வந்து முன்னாடி சொல்ல வேண்டான்ற. இல்லை, இவர் வந்து யோவான்ஸ்தானம் ஜலத்தில் கொடுத்தாரு, பரிசுத்தாவின் ஆவினால் மகிழ்ச்சியில் கொடுப்பான்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அப்போ இது வந்து பெந்தெகோஸ்தே. இல்லை, நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்குறேன். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டீர்களா அல்லது நாங்கள் விசுவாசித்த போது ரட்சிக்கப்பட்டீர்களா? வீட்டுல நடந்தது அதுதானே. வீட்டுல நடந்தது அதுதானே. என்ன நடந்துச்சு? முதல்ல விசுவாசித்து அவங்க வந்து ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகுதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்பதான் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஞானஸ்தானம் அடுத்தது பார்ப்போம். ரட்சிப்பின் அடையாளமா ஞானஸ்தானம். என்னது? ரட்சிப்பின் அடையாளமா ஞானஸ்தானம். ரட்சிப்பினுடைய அடையாளமா ஞானஸ்தானம். இல்ல, இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து சொல்றாங்க, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள். அந்த வசனத்தை எடுத்து ஜலத்தினாலும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. உடனே மறுபடியும் சொல்றாங்க ஆவியினாலும். அப்ப அந்நிய பாஷை பேசாம நீ ரட்சிக்கப்பட மாட்டேன்னு உங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவர் சொல்லுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்றக்கூடிய அர்த்தம் என்ன? இந்த நீ மனுஷனா இந்த உலகத்துல பிறந்து நீ அதற்கு அடுத்ததாக ஆவியானவராலே நீ மறுபடியும் பிறந்து, அதாவது ஜலத்தினாலேங்கிறது மனுஷனாய் பிறந்து, அதுக்கு அடுத்ததாக ஆவியினாலே பிறந்து, ரெண்டு இல்லைன்னா நீ வந்து இது பண்ணவே முடியாது. முதல்ல நீ மனுஷனாக இருந்திருக்கணும், அதுக்கு அடுத்ததாக புதிய மனுஷனாக இருக்க வேண்டும். என்ன, அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, யாருக்கு ஞானஸ்தானம்? விசுவாசி. இல்லை இல்லை, இப்படி வச்சுறேன். இல்லை இல்லை, ஒரு 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 ஈக்குவேஷன் போடுவோம், ஒரு ஈக்குவேஷன். ஏன்னா இதெல்லாம் சுவிசேஷத்தில் வந்து ஞானஸ்தானம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் 200% வேணுமே. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா 200% வேண்டாமே. ஏன்னா என்னுடைய விசுவாசம் கர்த்தருடைய கிருபை நான் ரட்சிக்கப்படுகிறது, அதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம். பேதுருவானவர் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறாரு. அவங்க அப்படின்னா மனம் திரும்புதலும் ஞானஸ்தானமும் சேர்ந்து ரட்சிப்பா? அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன? அப்படி பார்த்தா ஒரு இடத்துல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அன்னூர் ரட்சிப்பு கொடுத்தது. முடிவு பரியந்தம் உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வர்றாருங்க? நான் மறுபடியும் ஒரு சிம்பிள் கொஸ்டினே கேட்குறேன். சிம்பிள் கொஸ்டினை சிம்பிளாக கேட்குறேன். என்ன சொல்ல வர்றான்? அதாவது யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்? ரட்சிக்கப்பட போகிறவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இப்போ மறுபடியும் என்ன ரட்சிக்கப்படலன்னா அது, அதாவது திருமணத்துக்காக பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றதுக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டு நானும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவ விசுவாசம். நான் இதை கேட்டேனா? அதனால ஞானஸ்நானம் வந்து ரட்சிப்புக்கு அப்போ கல்யாணத்துக்குன்னு கொண்டு வந்து முக்கிறதும், அல்லது ஹாஸ்டலுக்கோ அல்லது ஏதோ பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கிறதும் என்னங்க? பெற்றுக்கொண்டதுனால ஞானஸ்தானம் எடுத்து, ஆனால் ரட்சிப்பினால பெற்றதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை மோஸ்ட்லி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அற்புதம் பெற்றுக்கொண்டு அதனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். அல்லது அவர் நடந்துச்சு ஆண்டவத்தில் இது அற்புதமாக பரவாயில்ல பாஸ்டர், என்ன எனக்கு மறுபடியும் 7 பிசாசு வரக்கூடாது, அதனால ஞானஸ்தானம் பண்ணிடணும் எதாவது சொல்கிறாங்க. இல்லை சார், நீ பிசாசு போயிடுச்சு, மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா 7 பிசாசு வந்துடும். அல்லது இங்கே வந்து ஞானஸ்தானம் எடுத்து பாருங்களேன், உங்கள் கால் வலியெல்லாம் போகும். கால் வலி போகணும், ரெஞ்சி வலி போகணுமையா? பாவம் நீக்கப்படணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வேற என்னெல்லாம் சேர்க்குறாங்க இந்த மாதிரி சுவிசேஷத்தோட? வேற எதெல்லாம் சேர்க்குறாங்க? அப்படி பார்த்தா எல்லா டினாமினேஷனுமே ஒரு டாக்டரின், ஒரு கோட்பாடுகள், ஒரு எல்லாருமே வச்சிருக்கோம். எல்லாருமே அதுதான் சப்போர்ட்டிவ் மாதிரி கொண்டு வராங்க. அதுதான் ரட்சிக்கப்படுற வசனங்கள். அப்போ எல்லா டாக்டரின் அப்படி தானே இருக்கு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் நிற்குது மொத்தத்தில். வேத வசனத்துக்கு போவோம் நம்ம. வேற என்னெல்லாம் சேர்க்குறாங்க?
இல்லை இப்போ வேத வசனமே எனக்கு இதை விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தனிப்பட்ட ரெவலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது கவனிக்க வேண்டியது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஸ்கிரிப்ட், இது வந்து வேத புஸ்தகம் இல்லை, இது எழுதப்பட்ட ஒரு எழுத்து. இப்போ எனக்கு ஆவியானவர் நேரடியாக என்னோட பேசுகிறாரு. நீங்கள் இந்த ஜாமெண்ட்ரி கணக்கு பண்ணும் பொழுது என்னெல்லாம் வச்சுருப்பீங்க? ஏதாவது முக்கோணம், வரவணம், அடகடக்கட்டை எல்லாம் வச்சுருப்பீங்கல்ல. காம்பஸ். ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில் காம்பஸ் தான் நமக்கு பெரிய ஆயுதம். ஓகே, அதில் ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலு வச்சு தான் 2 புள்ளிகளை இணைக்கணும். அந்த 2 புள்ளி இணைக்கிறதுக்கு 3 புள்ளி வச்சா தான் 2 புள்ளி நேராக வரும். சரியா? அப்போ நேராக வர்றது கோடுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வேணும். ஸ்கேலை உடைச்சிட்டோம்னா நான் போடுற கோடு தான் நேராக உள்ளது. எக்ஸாமினரே திருத்த முடியாது, ஏன்னா ஸ்கேல் கிடையாது. இல்லை, இந்த அரடி ஸ்கேலு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, அரடி ஸ்கேலு. அந்த அரடி ஸ்கேலோ ஒரு அடி ஸ்கேலோ இல்லைன்னா யார் போட்ட கோடும் எல்லாமே கோடு தான், எல்லாம் நேர்கோடு தான். ஒரு நேர்கோட்டில் வரை, அதான் நேர்கோடு தான். வேத புத்தகம் இல்லைன்னா நானே வேத புத்தகம் ஆகிவிடுவேன். நான் தான் ராஜா, நான் தான் கடவுள். நான் சொல்றதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ள வெளிப்பாடு உங்களுக்கு, இவங்களுக்குள்ள வெளிப்பாடு விளைக்க நீங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக இருந்துட்டு போவோம். அதுக்கு அவங்க சொல்கிற உதாரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. பல வேத புஸ்தகங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில புஸ்தகத்தில் எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருக்குது, சிலதில் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து செய்த அநேக காரியங்கள் சொல்லவே இல்லை, எழுதவே இல்லை. எழுதுனா உலகம் தாங்காது, அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை தூக்க முடியாதுன்ற மாதிரி ஒருத்தர் அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தேவையானது மட்டும் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், இப்படி நிறைய அவங்க உதாரணத்தை எக்ஸாம்பிளாக சொல்லும்போது சரி அங்கே அடி வாங்குது. நான் சொன்ன வெளியாக்கப்பட்டது நமக்கு, வெளியாக்கப்படாதது கருத்தருக்குரியது. உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்படாத ரகசியத்தை அங்கே போய் கேட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த நாட்களிலே அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷங்கள் எந்த அளவுக்கு அப்போஸ்தலருடைய சுவிசேஷங்கள் வந்து வேறுபட்டதாக இருக்கிறது. எதை சுவிசேஷமாக அறிவித்து கொண்டு இருக்கிறோம்? சுவிசேஷத்தை காணோன்ற நான் அது எங்கே இருக்குன்னு தெரியல, தேடணும். காணவில்லை. கண்டுபிடித்தவர்கள் திருப்பி சபைக்கு திருப்பி கொடுக்கும்படியாக பணிந்து கொள்ளப்படுகிறீர்கள். இல்லை, என்னெல்லாம் வேறுபட்டு இருக்கு, எதுலாம் நம்ம எதை சுவிசேஷமாக வந்து சுவிசேஷ கூட்டங்கள் இல்லை, எதை சுவிசேஷமாய் மேல்படுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். செழிப்புள்ள உபதேசம். ஒருத்தர்லாம் சொல்றாரு 10 காயின்ல வந்து 9 காயின் வந்து சுவிசேஷம், ஒரு காயின் செழிப்பு. அந்த காயின் ஒரு வெள்ளி காசு காணா போனால் கூட அதை தேடி எடுத்து சுவிசேஷத்துக்குள்ள சேர்க்கணும். அந்த பணத்தை சேர்த்தாதான் அது முழு காயின் ஆகும், முழு மாலையாகும். ஆண்டவர் கொடுத்த உதாரணம் வேற எங்க உள்ளது? அதாவது இந்த கள்ள போதகர்கள் எப்பொழுதுமே அதனுடைய முழு பகுதியையோ அவர் எழுதப்பட்ட நோக்கத்தையோ அதனுடைய பின்னணியத்தோ பார்க்க மாட்டாங்க. ஒரு பகுதியை ஒரே ஒரு எடுத்து வச்சு தன்னுடைய கருத்துக்களை முழுவதுமாக பொருத்தி விடுவாங்க, முழுவதுமாக மாற்றி விடுவார்கள். செழிப்பினுடைய உபதேசத்தை கொட்டுறாங்க. கர்த்தர் உன்னை ரசிக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கார் மேல் கார் வாங்குவாய், நீ வந்து வீடு மேல் வீடு கட்டுவாய், எல்லா விதத்திலும் உன்னை எல்லாமே மெட்டீரியல் திங்ஸ். நான் மெட்டீரியல் திங்ஸ் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அது வந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள அளவுகோல் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கான். உடனே என்ன சொல்கிறாங்க, பிசாசானவன் எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணுறது மாதிரி ஆவிக்குரிய, அதாவது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய இந்த நம்முடைய செழிப்பினுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் டூப்ளிகேட் பண்ணுறான். நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன், அப்போ டூப்ளிகேட் பண்ண முடியாதது என்ன? பரிசுத்தம், ரட்சிப்பு. பிசாசு டூப்ளிகேட் பண்ண முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டூப்ளிகேட் பண்ண முடியாது. கனிகளை டூப்ளிகேட் பண்ண முடியாது அவனால். அப்போ டூப்ளிகேட் பண்ண முடியறதெல்லாம் நீங்கள் வந்து அடையாளமாக சொன்னீங்கன்னா அது எப்படி சுவிசேஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சொன்னீங்க, அதாவது விடுதலை சொல்லும் போது சொன்னீங்க, அதாவது எவ்வளோ பாவம்னாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ பாவம்னாலும். இயேசுவானவர் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சுகப்படுத்தி விட்டு இனிமேல் போய் நீ கண்டினியூ பண்ணு, நான் வந்து தொடர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலை, சொல்லவே இல்லை. அவர் திருப்பி சொல்லுங்க, மனம் திரும்புதலை குறித்து பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க பிரசங்கிக்க வேண்டிய மனம் திரும்புதலை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டாம். இது தவறு, இது சரி நீங்க சொல்ல தேவை, அது ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா
அதாவது மனம் திரும்புதல் வந்து சுவிசேஷத்தினுடைய மறுபக்கம், அதாவது நம்முடைய பிரதிக்கிரியை எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதனுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய மனம் திரும்புதலுடைய உங்களுடைய ரெஸ்பான்ஸு, நீங்கள் பிரதிக்கிரியை. இது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தை வைக்கும் பொழுது அடுத்த பகுதி என்ன? மனம் திரும்புதல். சாக்கடையில் விழுந்துட்டேன், விழுந்த பிறகு நான் அதுலேருந்து வெளியில் எழுந்து வராத வரைக்கும் நான் உள்ளே கழுவி கொண்டு இருப்பேன் என்றால் நிச்சயமாக நான் வந்துட முடியாது. நான் என்ன செய்றேன்? அதுலேருந்து வெளியில் வந்து நான் இதுக்கு பெண்ணது தப்பு, இதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் நான் என்னுடைய ரட்சிப்பை வெளிக்காட்டுகிறேன், வெளிப்படுத்துகிறேன். இதை வந்து ஞானஸ்தானம் அதுதான். என்னுடைய ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். என்னுடைய ரட்சிப்புக்கு நான் பிரதிக்கிரியை செய்கிறேன். என்னுடைய மனம் திரும்புதனால நான் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் என்னை கிருபையாக ரட்சித்து விட்டபடியினாலே நான் மனம் திரும்புகிறேன். இல்லைன்னா எனக்கும் ஆண்டவர் செய்த காரியத்துக்கும் எந்த பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அதாவது நான் வாங்குறேன், பாவத்திற்கு செத்து பிழைத்திருக்கும் போது இது வந்து என்னைக்கு இயேசுவானவர் சிலுவையில மரித்து அதை நான் ஏற்றுக்கொண்டு என்ற இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த நாளில் நடந்தது. அந்த நாளில் நடந்தது. இல்லை, ஞானஸ்தானமே அதுதானே. உள்ள மொழி எழுதும் போது பழைய வாழ்க்கைக்கு இறந்து புதிய வாழ்க்கைக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். கள்ள போதகர்களையும் மாறுபட்ட சுவிசேஷகர்களையும் பொய்யான தீர்க்கதரிசிகளையும் நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? இதுக்கு முன்னாடி பேசணும் அதுதான். கனிகளினால் ஒன்று, அவர்களுடைய கனிகளினால் ரெண்டு, ஒன்று ரெண்டு. அப்புறம் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? வசனத்தின் மூலம், வசனத்தினுடைய அடிப்படையிலே, கனிகளினாலே, வசனத்தினுடைய அடிப்படையிலே. வேறு வேறு எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? ஆவியானவருடைய ஒத்தாசையினால. ஆவியாருடைய ஒத்தாசை. வேறு எப்படி அவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது? வேதத்துக்கு புறம்பான உபதேசத்தை, வேதத்துக்கு புறம்பானதை பேசுவார்கள். ரட்சிப்பை மறுதலிப்பாங்க சார். ரட்சிப்பை மறுதலிப்பார்கள். சுவிசேஷத்தையே புரட்டிடுவாங்க. சுவிசேஷத்தை புரட்டும் போது, அதாவது நம்ம கலங்க பண்ணும் பொழுது வந்து என்ன செய்றாங்க? கலங்க பண்ணுவார்கள். ஏன்னா சரியான ஒரு சுவிசேஷத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை குலைத்து போடுவார்கள். அதே மாதிரி பரிசுத்த வாழ்க்கையும் குலைத்து போடுவார்கள். கனிகளினாலே பரிசுத்த வாழ்க்கையை அவங்க குலைந்தது மட்டுமல்ல, குலைத்து போடுவார்கள். சின்ன வயசில் படித்த நரி கதை ஞாபகம் இருக்குதா? ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் வாழை வெட்டிட்டு வந்த நரி எல்லாம் வாழை வெட்டினா தான் நீங்கள் ஃபேஷன் சொல்லிடுச்சு. அது போய் வாழை வெட்டி விட்டு வந்தது, வாழை வெட்டுப்பட்டு வந்துச்சு. கள்ள போதகர்களை கண்டுபிடிக்கணும். இவர்களோடு நாம் தர்க்கம் செய்யலாமா? அவர்களுக்கு எதிர்த்து பேசலாமா? அவர்களை கண்டிக்கலாமா? மற்றவர்களுக்கு அவர்களை அடையாளம் காட்டி நம்முடைய சபையை எச்சரிக்கலாமா? கண்டிப்பா எச்சரிக்கணும். சபையில கெட்டு போயிடுவாங்க. இல்லை, எல்லாரும் சொல்றாங்க நியாயம் இருக்காதீங்க பிரதர். நியாயம் தீர்க்கல, இது எடுத்து சொல்றோம்ல. ஏன்னா வசனத்துக்கு விரோதமா அங்க. ஆனா பிரதர் பாருங்க, அவர் செய்யற ஊழியத்துல நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க பிரதர். ஏராளமான பேர் ரசிக்கப்படுறாங்க, ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்காங்க பிரதர். அது நிலைத்திருக்கான்னு பார்க்கணும். அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து. ஆனா என்ன சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது போய் கூட்டம் சேர்த்து இருக்கிறாங்கன்றது வேணா சொல்லலாம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கூடுகை எல்லா சபைகளுமாக சேர்ந்து ஏன் நடத்தப்படவில்லை இந்த நாட்களிலே? நமக்கு ஒரு மனம் இல்லை. கூடி கலைகிறார்கள், சாப்பாட்டுக்கு வந்து போகிறார்கள். ஏன் இது மாதிரியாக தீர்க்கமாக சபைகளிலே ஆலோசித்து இதை குறித்து சுவிசேஷத்தை காக்கும்படியாக ஏன் நாம் ஒன்று திரளவில்லை? ஒரு மனம் இல்லை. வாழ்வாதாரம் அடிபட்டுரும் சார். வாழ்வாதாரம் அடிபடுது. ஆமாம் சார். ஏன்னா அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு நம்ம வயிற்றுலேயே அடிச்சிட்டிங்க. சுவிசேஷத்தை அனுப்ப ஆரம்பிச்சு சத்தியத்தின்படி அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்கன்னா அவங்க வெளியில் அனுப்பணும். அவங்க வெளியில் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு ஆதாரம் அடிபட்டுரும், வாழ்வாதாரம் அடிபடும். ஈகோ ஒன்று, யார் பெரிய அவங்க வேலை செய்து ஊழியம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். பல விஷயம். அருமையானவர்களே, நாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது நம்முடைய கதை, நம்முடைய சபையில் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். சுவிசேஷத்திற்கு மேலாக எதை கூட்டினாலும் குறைத்தாலும் நிச்சயமாக சபைகள் ஒரு நாளும் வீரியத்திலே வளராது. அது தலைமுறையாக சுவிசேஷத்தை கடத்தி விடாது. கர்த்தருடைய மகிமைக்காக அது நிச்சயமாக உறுப்பினர்களை சேர்க்காது. பெரியதொரு கர்த்தருடைய மகிமையை கொண்டு வராது. நம்முடைய பிள்ளைங்களுக்கும் ரொம்ப தெளிவாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை இனங்கண்டு கொண்டுபடியாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் தொடர்ந்து நாம் இதை குறித்து பார்ப்போம்.